வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7ல புக் பேக் கொஸ்டின் 19 தான் இப்போ ஆன்சர் பார்க்க போறோம். A gas phase reaction has energy of activation 200 kilojoule per mole. If the frequency factor of the reaction is 1.6 into 10 power 13 per second, calculate the rate constant at 600 Kelvin. அப்புறம் e பவர் மைனஸ் 40.09க்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது இதுக்குரிய ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இது அர்கினியஸ் ஈக்குவேஷன் ரொம்ப அழகாகவே தெரியுது. ஸோ வாட் இஸ் அர்கினியஸ் ஈக்குவேஷன்? K இஸ் ஈக்குவல் டு KA e பவர் மைனஸ் EA by RT. இதுதான் வந்து என்னன்னா அர்கினியஸ் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. EA இஸ் ஈக்குவல் டு 200 கிலோ ஜூல் பெர் மோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோ ஜூலா இருக்கு, இது ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், இன்ட்டு 1000 போடணும். அப்ப கவனிங்க, 200 into 10 power 3 ஜூல் பெர் மோல் அப்படின்னு மாறும். ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் A இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 1.6 into 10 power 13 per second கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப T இஸ் ஈக்குவல் டு 600 கெல்வின் கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ ஈக்குவேஷன்ல R இருக்குல்ல சார், R இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் அப்படின்னு இருக்கணும். இது நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் தி ரேட் கான்ஸ்டன்ட், K உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. எல்லாத்தையும் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். வாங்க தங்கங்களா. K இஸ் ஈக்குவல் டு A என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 1.6 into 10 power 13. ரைட். அடுத்து E பவர் மைனஸ் EA by RT. EA எவ்வளவு நமக்கு, 200 into 10 power 3 மாத்திருக்கோம்ல. ரைட். டிவைடட் பை R வந்து என்னது நமக்கு, 8.314 into T எவ்வளவு நமக்கு, 600. சார் இவ்வளவு பெருசா இருக்கு சார், நான் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா, நீங்க எதையுமே போட்டு என்ன பண்ணுங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அவங்க நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. E பவர் மைனஸ் 40.09 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா இதான் வரப்போகுது. அப்ப நீங்க தாராளமா எழுதிக்கங்க. என்ன எழுதலாம், 1.6 into 10 power 13 e பவர் மைனஸ் 40.09 போட்டுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இருக்கு. அப்ப அதை எடுத்து எழுதிருங்க. 1.6 into 10 power 13 into 3.8 into 10 power minus 18 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, 6.08 into 10 power minus 5 per second வரும். ஏன்னா இது வந்து minus 18, இது 13. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா minus 5 வரும். ஸோ பெர் செகண்ட். இதுதான் என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. புரிஞ்ச தங்கங்களா? ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படி தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு என்ன தெரிய வந்துடும், உங்களுக்கு எது வந்து ஃபார்முலா அப்படின்னு தெரிய வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து 20th கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ஃபார் த ரியாக்ஷன் 2x plus y gives L. Find the rate law from the following அப்படின்னு சொல்லி நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரேட் லா கண்டுபிடிக்கணும். அது வேரியஸ் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரேட் லான்றது என்ன நமக்கு தெரியும், ரேட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ரேட் கான்ஸ்டன்ட், அப்புறம் எக்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷன், அடுத்து y உடைய கான்சென்ட்ரேஷன், அப்புறம் இதனுடைய ஆர்டர் என்ன, பவர்ல m n, இது வந்து என்னது இதோடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம ரேட்லாம் எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் எழுதுறேன் கவனிங்க. என்ன இருக்கு அப்படின்னா, ரேட் எக்ஸ் கான்சென்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, y கான்சென்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, ரேட் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேட் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுறேன் பாருங்க. 0.15 இஸ் ஈக்குவல் டு K, x என்னதுமா 0.2, y வந்து என்னதுமா 0.02. இன்னும் நமக்கு ஆர்டர் தெரியாது, அதில் பவர் m பவர் n போட்டுக்காங்க. இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த செகண்ட் என்ன பண்ண போறோம்னா, ரேட்லாம் எழுத போறேன். வாங்க அதே மாதிரி பார்ப்போம். ரேட் வந்து என்னது 0.30 இஸ் ஈக்குவல் டு K என்ன இருக்கு இங்க 0.4, அடுத்து என்னமா இருக்கு 0.02. இது செகண்ட் ஈக்குவேஷன். இதுக்கு என்ன பண்ணுங்க, மேல பவர்ல m n போட்டுருங்க. அடுத்து தேர்டு பாருங்க. தேர்டுக்கு வந்து என்ன ரேட் இருக்கு அப்படின்னா 1.20 இஸ் ஈக்குவல் டு K 0.4 கான்சென்ட்ரேஷன், அடுத்து 0.08. இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பவர் m n போட்டுருங்க. சரி ரைட்.
இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு mn வேல்யூ தெரியணும். அப்போ அதான் கண்டுபிடிக்க போறோம். வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பண்ண போறேன். பாப்போமா? வாங்க அப்படி எடுத்துக்கங்க. அப்படிங்க 1.20 இஸ் ஈக்குவல் டு k 0.4 பவர் m அடுத்து 0.08 பவர் n அப்படி எழுதாச்சு. டிவைடட் பை 2 போடணும். அப்ப என்ன இருக்கு 0.30 டிவைடட் பை என்ன எழுதுங்க k 0.4 பவர் m அடுத்து நம்ம இருக்கு 0.02 n இருக்கு. ரைட், வாங்க பார்க்கலாம். k கேன்சல் ஆயிரும். 0.4 கேன்சல் ஆயிரும். இது செகண்ட் டேபிள்னே வைங்க. ஏன்னா 0.02 தான் இருக்கு. அதே மாதிரி மேல 0.08 இருக்கு. அப்ப என்ன வரும்னா 4 டைம்ஸ் வரும். ஓகே, சரிங்களா? ரைட், இங்க என்ன நடக்குது அப்படின்னா இதே 3 டேபிளா வச்சுக்கோங்க. இதை 12 வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் 1 3s are 3 4 3s are 12 வரும். அப்ப என்ன ஆன்சர் வருது பாருங்க 4 is equal to 4 பவர் n வருது. அப்ப இங்க என்ன இருக்கு 4 பவர் 1 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க 4 பவர் n. அப்ப என்னோட வேல்யூ வந்து என்னன்னா நமக்கு என்ன கிடைக்குதுமா 1 கிடைக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னது பவர்ல 1 இருந்தா தான் 4 ஆவே இருக்க முடியும். அப்ப இங்க இமேஜின் பண்றோம் இங்க n இருக்கு. அப்ப n is equal to 1. இது முதல்ல கண்டுபிடிச்சது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா m வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாங்க அதை கண்டுபிடிப்போம். ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1 அப்படின்னு பண்ணணும். வாங்க பார்த்துடலாம். என்ன இருக்கு நமக்கு 0.30 is equal to k பார்க்க தான் பெருசா இருக்கு. ரொம்ப சிம்பிள்மா 0.4 பவர் m 0.02 பவர் n டிவைடட் பை 1 வந்து என்ன இருக்கு 0.15 டிவைடட் பை k 0.2 பவர் m அடுத்து நம்ம இருக்கு 0.02 பவர் n வந்துடும். ரைட், அதே மாதிரி கேன்சல் பண்ணுங்க. k கேன்சல் ஆயிரும். இது 2 டேபிள்ல 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் வரும். இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிரும். இங்க 15 டேபிள் வைங்க 1 இது 2 வரும். அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா 2 is equal to 2 பவர் m. அப்ப இங்க 2 பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க 2 பவர் m னா m is equal to 1. இப்போ நமக்கு mn வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரேட்லாம் எழுத போறோம். இந்த மூணு விதத்துல யாராவது ஒருத்தருக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ரைட்டா? வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன ரேட்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம? இதுதான் ரேட் is equal to k x பவர் m அடுத்து நம்ம இருக்கு y பவர் n. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 0.15 is equal to k என்ன இருக்கு நமக்கு 0.2 பவர் 1 அதே மாதிரி 0.02 பவர் 1. ஏன்னா mn வேல்யூ வந்து 1 போட்டாச்சு. நமக்கு தேவை k தான். அப்ப என்ன வரும் கவனிங்க k is equal to 0.15 divided by 0.2 into 0.02 வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா k is equal to 37.5 per mole liter per second அப்படின்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37.5 வரும். ஸோ யூனிட் வந்து என்னன்னா பெர் மோல் லிட்டர் பெர் செகண்ட். சரியா தங்கம்? இது பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் mn வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதோடைய ரேட்லால சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உங்களுக்கு k கிடைச்சிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.